திஸ் சேனல். இந்த செஷனில் வந்து நம்ம வந்து ஏடபிள்யூஎஸில் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் அப்படின்னா என்ன சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து ஒரு என்வரான்மெண்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணி டேட்டா பேஸும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அவுட்புட்டை வந்து நம்ம யூஆர்எல்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு சர்வீஸ். ஓகே, ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். எந்த மாதிரிப்பட்ட சர்வீஸ்னால் நம்ம வந்து அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணுவோம். அதை வந்து ப்ரொடக்ஷனில் இல்லைனா லைவில் பப்ளிக்காக டிப்ளாய் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து நம்ம சோர்ஸ் கோட அப்லோட் பண்ணால் டிப்ளாய்மெண்ட்டை அவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே, எந்த மாதிரி பார்த்துப்பாங்கன்னா நீங்கள் வந்து டிப்ளாய்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸு கெப்பாசிட்டி வேணும்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் யூஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் என்ன சொல்கிறது அந்த என்வரான்மெண்ட் அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகக்கூடிய என்வரான்மெண்ட்டை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதை மாதிரி செக்யூரிட்டி அப்டேட்ஸ் இதை மாதிரி நிறைய சர்வீஸை வந்து மொத்தமாட்டே வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்குள்ளே அவங்க வச்சுருக்காங்க. ஓகே, ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வந்து எப்படி எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து ஒரு என்வரான்மெண்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறது, நம்ம அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுன்னு இதில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏடபிள்யூஎஸில் வந்து அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் பண்ணதுக்கப்புறம் கன்சோலில் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நீங்கள் எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதை மாதிரி காமிக்கும். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் ரன் அண்ட் மேனேஜ் வெப் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து நீங்கள் க்ரியேட் அப்ளிகேஷன் இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்த பேஜ் வரும், க்ரியேஷன் பேஜ். இந்த கன்சோலில் நம்ம வந்து வெப் சர்வர் என்வரான்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரன் ஏ வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் ஆர் வெப் ஏபி தட் சர்வ்ஸ் ஹெச்டிடிபி ரிக்வெஸ்ட். நம்ம வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் தான் டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அதனால் வந்து நான் வெப் சர்வர் என்வரான்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, இபிஎஸ் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். தென் என்வரான்மெண்ட்டுக்கு நான் வந்து இப்போது என்வரான்மெண்ட்டுக்கு ஒரு நேம் மாற்றி கொடுத்துக்கிறேன், டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் டெஸ்ட் இபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன், இபிஎஸ் டியூட்டோரியல் இந்த யூஆர்எலோட நேமு. இது எதுக்கு அப்படின்னா இது வந்து ஏடபிள்யூஎஸ் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் கொடுக்கக்கூடிய டொமைன். ஓகே, இது வந்து நம்ம ரீஜியனுக்குள்ள கோடு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ரீஜியனோட கோடு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு எந்த ரீஜியன் வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இது மாதிரி கஸ்டமைஸ்டாக கொடுக்கல அப்படின்னா இவங்களே வந்து ரேண்டமாக ஒன்று ஜென்ரேட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஓகே, இதை வந்து செக் அவைலபிலிட்டி கிளிக் பண்ணிவிட்டு இது அவைலபிளாக இருந்தால் வரும், இல்லைன்னா நம்ம வந்து வேறு நேம் கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது வந்து அப்ளிகேஷன் நேமு, அடுத்து வந்து கொடுத்து மாற்றினது வந்து என்வரான்மெண்ட் நேமு. இது மாதிரி நம்ம டெஸ்ட் என்வரான்மெண்ட்டு, டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட்டு, ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட் இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் அப்ளிகேஷனை மாற்றி டிப்ளை பண்ணி செக்கும் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்தராக அவ்வளோதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம வந்து என்வரான்மெண்ட் நேம் டெஸ்ட்டுன்னு மாற்றிட்டோம். இதில் வந்து நான் டொமைன் நேம் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம வந்து இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். ஓகே, டெஸ்ட் என்வரான்மெண்ட் நம்ம வேணால் கொடுத்துக்கலாம், டெஸ்ட்டு இஎன்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இது பிளாட்ஃபார்ம். ஓகே, நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு தெரியும். என்வரான்மெண்ட் அப்படின்னா என்னென்னா எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் நம்ம வந்து அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ண போகிற இடம். நீங்கள் வந்து உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டிப்ளாய் பண்ணணும்னா நீங்கள் பைத்தான் ரன் பண்ணணும்னா அந்த சிஸ்டத்தில் நீங்கள் பைத்தான் செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது நீங்கள் லாராவெல் இல்லைனா கோடிங்னேட்டர் இது மாதிரி பிஹெச்பி இது ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், கம்போசர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது மாதிரி நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் நோட்.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், இல்லைனா அது மாதிரி லைப்ரரிஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி பட்டெல்லாம் ரன் பண்ணுறதால ஜாவா ஜேடிக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த செட்டப் எல்லாத்தையும் நம்ம ஒரு சிஸ்டத்தில் பண்ணி தான் நம்ம அந்த அப்ளிகேஷனை உள்ளே ரன் பண்ணுவோம். கரெக்டாக அதே மாதிரி நம்ம இப்போ நம்ம வந்து கன்சோலில் செலக்ட் பண்ணக்கூடிய செட்டப் எல்லாத்தையும் இந்த என்வரான்மெண்ட்டில் தான் க்ரியேட் ஆகும். ஓகே, அது க்ரியேட் ஆகி அந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகும் நார்மலாகவே. ஓகே, நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் ரன் ஆகிற மாதிரியே லைவ் அவங்களோட சர்வரில் வந்து ரன் ஆகும். அதுதான் வந்து என்வரான்மெண்ட். ஓகே, அதில் வந்து நம்ம நேம் கொடுத்துருவோம், என்வரான்மெண்ட் நேமு. கீழே வந்து நம்ம பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா நம்ம என்ன அப்ளிகேஷன் வந்து டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டாக்கர் இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா டாக்கர் செலக்ட் பண்ணிக்கலாம். கோ, ஜாவா, நோட்.js, பிஹெச்பி இது மாதிரி நிறைய லாங்குவேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லாராவல் அப்ளிகேஷன் வந்து டிப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். நோட்.jsனாலும் சேம் ரூட் தான், ஜஸ்ட் நீங்கள் மாற்றி செலக்ட் பண்ணால் போதும், ஃபைலையும் மாற்றி அப்லோட் பண்ணாலே போதும். நான் இப்போ பிஹெச்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நோட்.js செலக்ட் பண்ணிங்கன்னா நோட்.js வெர்ஷன்ஸ் காமிக்கும், ஜாவா செலக்ட் பண்ணிங்கன்னா ஜாவா வெர்ஷன்ஸ் காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, நான் வந்து இப்போ இதில் பிஹெச்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு வந்து பிளாட்ஃபார்ம் வந்து 8.2லேயே வச்சுக்கிறேன். 8.1 இருக்குது, 8ம் இருக்குது. ஓகே, கீழே வந்து பிளாட்ஃபார்ம் வெர்ஷன் ரெக்கமெண்டட் டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணும்போது அவங்களே ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க.
அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து முதல்லயே சோர்ஸ் கோட் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம வந்து முதல்ல வந்து சாம்பிள் அப்ளிகேஷன்லேயே கொடுத்துடலாம். அப்படின்னா அவங்களே ஒரு பிஹெச்பி அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து அப்லோடு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நேம் கொடுத்துக்கிட்டு நான் V1ன்னு சும்மா கொடுத்துக்கிறேன். இதை நீங்கள் லோக்கல்லேருந்து அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இது மாதிரி லோக்கல் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி லோக்கல் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து S3 பக்கெட் URLலேருந்து கொடுக்குறதா இருந்தால் S3 URL கொடுக்கணும். ஓகே. S3 பக்கெட் பற்றி தெரியாதவங்க வந்து நான் வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். ஓகே. அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ஃபஸ்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும் S3னா என்னன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ். அந்த ஸ்டோரேஜ்லேருந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷனை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிற அப்ளிகேஷன்ஸை வந்து S3க்கு தான் போகும். ஓகே. அதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து சாம்பிள் அப்ளிகேஷனே கொடுத்துட்றேன். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே. தென் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சிங்கிள் இன்ஸ்டன்ஸ்னு இருக்கும். இது வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ணும். என்னென்னா EBS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் மூலமாக நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து இது பண்ணும்போது மல்டிபிள் சர்வீசஸ் வந்து AWSல அதுவே க்ரியேட் ஆகும். ஓகே. உள்ளாடியிலேருந்து EC2 வந்து க்ரியேட் ஆகும். RDS வந்து நீங்கள் செலக்ட் பண்ண க்ரியேட் ஆகும். S3 பக்கெட்டில் அப்ளிகேஷன் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இது மாதிரி நிறைய சர்வீசஸ் வந்து க்ரியேட் ஆகும். EC2 இன்ஸ்டன்ஸுக்கு வீடியோவும் நான் வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட்லேயே இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள். ஓகே. இல்லை கண்டினியூ பண்ணுங்கள். ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னு இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அதை வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியும். ஒரு லிமிட்டட் இதுக்கு AWSல வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ஃப்ரீ டயர் லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசிக் சர்வீசஸ் ஒரு செர்டைன் லிமிட். ஓகே. ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் லெவலில் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்கூடிய லிமிட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஃப்ரீ டயர் எலிஜிபிள் உள்ளதை மட்டும் செலக்ட் பண்ணால் மட்டும் தான் அதுவும் யூஸ் பண்ண முடியும். வேறு எதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் மந்த் ஸ்டார்டிங்கில். ஓகே. அடுத்த மந்த் ஸ்டார்டிங்கில் இந்த மந்த்துக்குள்ள கேல்குலேஷன் அடுத்த மாதம் வரும். ஓகே. ஓகே. நம்ம வந்து இப்போ டெஸ்ட் ஆனதுனால நான் வந்து சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் செஞ்சு பார்க்குறதா இருந்தாலும் இதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அப்படி இல்லாமல்னா நீங்கள் வந்து மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை ரீட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. நம்ம ஒருக்கா ரீகேப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வெப் சர்வர் என்விரான்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் நான் அப்ளிகேஷன் நேம் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அப்ளிகேஷன் நேம் கொடுத்துருக்கேன். என்விரான்மெண்ட் நேம் மாற்றிருக்கேன். நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண போகிறத ஒரு சப்டொமைன் கொடுத்துருக்கேன். ஓகே. நான் ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான். மேனேஜ் பிளாட்ஃபார்மில் நான் வந்து என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். சாம்பிள் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே. சிங்கிள் ஃப்ரீ இன்ஸ்டன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து சர்வீஸ் ரோல். IAM ரோல்ஸ் அசியூம்டு பை எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் as a சர்வீஸ் ரோல். ஓகே. இது என்னன்னா IAM ரோல்ஸ்னு சொல்லுவாங்க. ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க AWSல. ஓகே. இது எதுக்குன்னா AWSக்குள்ளே வந்து நிறைய சர்வீஸ் இருக்கும். ஓகே. EC2 ஒரு சர்வீஸ், S3 ஒரு சர்வீஸ், இதை மாதிரி வந்து RDS ஒரு சர்வீஸ், இதை மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து இருக்கும். ஒரு சர்வீஸ் இன்னொரு சர்வீஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுவாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்கள் அட்மினாக அசைன் பண்ணால் தான் பெர்மிஷன் உண்டு. இப்போ நீங்கள் வந்து ரூட் யூஸராக இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது கேட்டிருக்கோம் ரூட்டு IAMனு சொல்லிட்டு ரூட் யூஸராக லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வீசஸோட ஆக்சஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஓகே. நீங்கள் வந்து அசைன் பண்ணும்போது தான் இந்த எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கு வந்து இந்த வேறு சர்வீசஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இதால் வேறு சர்வீசஸை வந்து க்ரியேட் பண்ணவோ இல்லை டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியும். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண நம்ம ஜஸ்ட்டு கன்சோலில் செலக்ட் பண்ணாலே EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகும். அதுக்கு தேவையான பாலிசிஸ் க்ரியேட் ஆகும். S3 பக்கெட்டில் போய் அப்ளிகேஷன் வந்து அப்லோட் ஆகும். இது மாதிரிலாம் நிறைய லிங்காக இருக்குது. RDS வந்து க்ரியேட் ஆகும். நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து டெலீட் பண்ணும்போது RDS வந்து டெலீட் ஆகிற இது இருக்குது. இந்த மாதிரி நிறைய செட்டப் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நம்ம வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். ஓகே. IAM பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியணும்னா வீடியோ வந்து கமெண்ட்டில் இருக்குது போய் பாருங்கள். ஓகே. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IAMனா என்ன இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். ஓகே. இது வந்து பை டிஃபால்ட் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் உள்ள சர்வீஸ் ரோல் தான். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து EC2 கீ பேர்னு இருக்கும். EC2 கீ பேர்னு என்னென்னா நான் சொன்னேன்ல நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம அப்ளிகேஷன் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம். ஓகே. அது மாதிரி தான். ஜஸ்ட் அதை வந்து நம்ம வந்து SSH மூலமாகவோ இல்லைன்னா அவுட்டர் டெர்மினல் மூலமாகவே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த சாவி இருந்தால் தான் கீ இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண வேண்டாம் நான் வந்து நார்மல் ஃபுல் செட்டப்பாகவே போய்க்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே விட்டுறலாம். நீங்கள் வந்து மேனுவலாக ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அந்த சிஸ்டத்தை இல்லைன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் மேனுவலாக ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கீ பேர் கொடுக்கணும். ஓகே. அது எப்படி நம்ம கீ பேர் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
EC2 வீடியோவும் கமெண்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ பெயர்னு சொல்லிட்டு சர்ச்சில் அடிச்சிங்கன்னா இது மாதிரி வரும். கீ பெயர் EC2 ஃபியூச்சர்னு சொல்லிட்டு அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி டேப் ஓப்பன் பண்ணிட்டா டேப்பில் இதுதான் கீபேர் செக்ஷன். இதில் வந்து நம்ம கிரியேட் கீபேர் கொடுத்துட்டு நம்ம வந்து கீபேர் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் நான் இப்போது EBS டியூட்டோரியல் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, டிஃபால்ட்டில் பை டிஃபால்ட் RSA ஃபெமிலியாக இருக்கட்டும். நான் கிரியேட் கீபேர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து புட்டி யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் PPK செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிரியேட் கீபேர் கொடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி சேஃபாக வந்து ஒரு ஃபோல்டரில் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து பப்ளிக் கீ. ஓகே, ப்ரைவேட் கீ வந்து சர்வருக்குள்ளாடி இருக்கும். இந்த கீ வச்சு தான் நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து சேஃபாக ஒரு இடத்துல டவுன்லோட் பண்ணி வைக்கணும். நான் வந்து ஓகே, நம்ம கீயை சேவ் பண்ணி வச்சிட்டோம். இதை நம்ம சேஃபாக வச்சுக்கணும். ஸோ நம்ம இந்த கீ இருந்துச்சுன்னா யாராலையும் வந்து இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த IP அட்ரஸ் இந்த கீ இருந்தாச்சுன்னா உங்கள் சர்வரை யாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அதனால் வந்து கீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து கீயை க்ரியேட் பண்ணிட்டோம். பேக் டு என்விரான்மெண்ட் இதுக்கு போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து க்ரியேட் பண்ணது வந்து EC2வில் வந்து லிஸ்ட் ஆகிருக்காது. நீங்கள் வந்து இந்த ரிஃப்ரெஷை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணது வந்து லிஸ்ட் ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இதில் தான் நம்ம வந்து பெர்மிஷன்ஸே கொடுக்க போகிறோம். ஓகே, எந்த மாதிரிப்பட்ட பெர்மிஷன்ஸ்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செலக்ட் பண்ணது வந்து வெப் டேர். இந்த வெப் டேரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மல்டிபிள் பெர்மிஷன்ஸ் வந்து இது லாக்ஸு அந்த மாதிரி ஸ்ட்ரீமிங் பெர்மிஷன்ஸ் வந்து நிறைய. இந்த பக்கெட் S3 பக்கெட் பெர்மிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இது S3 பெர்மிஷனு, கெட்டு லிஸ்ட்டு புட்டு பெர்மிஷன். ஏன்னா நம்ம வந்து அப்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து S3 தான் போய் அப்லோட் ஆகி அடுத்து தான் டிப்ளாய் ஆகும். ஓகே, அடுத்து வந்து இதெல்லாம் ரூல்ஸு லாக்ஸு, இது க்ளவுட் வாட்ச் லாக்ஸு. ஓகே, நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகும்போது ஹெல்த் இதெல்லாம் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பெர்மிஷன் இருந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். நீங்கள் இதெல்லாம் கொடுத்தா தான் அப்ளிகேஷன் வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து க்ரியேட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணது வந்து வெப் டயர், அதனால் நம்ம இதெல்லாம் போதும். நீங்கள் வந்து ஒர்க்கர் டயர் செலக்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு IAM இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். IAM வந்து பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா உங்களுக்கு வீடியோ வந்து கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே, கிளியராக உங்களுக்கு அப்போ புரியும். IAMனு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து மேனேஜ் ஆக்சஸ் டு AWS ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வரும். ஓகே, அதில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டேப் புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ரோல்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, ரோல்ஸில் போயிட்டு க்ரியேட் ரோல் கிளிக் பண்ணிவிட்டு AWS சர்வீஸ் இதில் நீங்கள் EC2 செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் டவுன் அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சர்ச்சில் வெப் டயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி AWS எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் வெப் டயர்னு வரும். ஓகே, அதை நம்ம செலக்ட் பண்ணோம். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் போதும். ஓகே, நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த ரோலுக்கு நீங்கள் வந்து ஒரு நேம் கொடுக்கணும். EBS டியூட்டோரியல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, இது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வேணுன்னா மாற்றிக்கலாம். வேறு எல்லாத்தையும் நம்ம டிஃபால்ட்லேயே வச்சுட்டு நான் கிரியேட் ரோல் கொடுத்துட்றேன். நம்ம ரோல் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, IAM பாலிசி ரோல் இதில் உள்ள இந்த IAM EC2 இன்ஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் ரோல் வந்து இவ்வளோ தான். ஓகே, கீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணதை காமிச்சோம். இதுவும் நம்ம எல்லாமே மேனுவலாகவே காமிச்சிட்டோம். ஓகே, இப்போ அது க்ரியேட் ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ இதில் தெரியணும்னா ரிஃப்ரெஷ் அமுக்கினா தான் தெரியும். ஓகே, இப்போ வந்து இதுவும் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் உள்ளது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நார்மலாக நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகிறதுக்கு இவ்வளோவே போதும். நம்ம ஸ்கிப் டு ரிவ்யூ கொடுத்தா லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம அப்படி இல்லாமல் ஒவ்வொரு இதாக பார்ப்போம். லாஸ்ட் பேஜையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்கிப் டு ரிவ்யூன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் லாஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகே, இது வந்து விபிசி வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடுன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சப்நெட்ஸில் வந்து நம்ம ரிசோர்ஸஸை அப்ளிகேஷனை வந்து பப்ளிக்கில் வச்சுட்டு டேட்டா பேஸ் அது மாதிரிப்பட்ட மெயினாக உள்ள ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரைவேட் சப்நெட்டில் வச்சுக்கலாம். விபிசியை பற்றி நம்ம ஃபர்தராக அட்வான்ஸாக உள்ள வீடியோஸில் வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம். ஓகே, இப்போ அது வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து AWS வந்து அக்கௌண்ட் க்ரியேட் ஆகும்போதே விபிசி வந்து ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகே, உங்களுக்கு படிக்கிறதுக்கு அதுவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அட்வான்ஸாக வந்து ரொம்ப செக்யூர்டாக இது பண்ணுறதுக்கு நம்ம வந்து விபிசி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்தராக அட்வான்ஸாக உள்ள வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து ஒரு தடவை வந்து ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணதுக்கு அப்புறம்
எடிட் பண்ணி எப்படி வந்து டேட்டாபேஸை வந்து கிரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி கிரியேட் ஆன என்விரான்மெண்ட்டில் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, வேறு எல்லாமே நம்ம டிஃபால்ட்லேயே விட்டுருவோம். ஓகே, இது எல்லாமே டிஃபால்ட்டு தான், பை டிஃபால்ட்லேயே விட்டுறலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, இது வந்து ஸ்டோரேஜ். ஓகே, உங்கள் ரூட் ஸ்டோரேஜ். இப்போ இதில் வந்து கண்டெய்னரில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் இருக்குது. ஜெனரல் பர்பஸ் எஸ்எஸ்டி, ஜெனரல் பர்பஸ் 3 எஸ்எஸ்டி. ஒவ்வொரு சர்வீஸில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செலக்ட் பண்ணும்போதும் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே அடிஷ்னல் பே இருக்கும். ஓகே, அதனால் வந்து நான் எல்லாத்தையுமே டிஃபால்ட்லேயே விட்டுறேன். நீங்களும் அதிலே யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து அட்வான்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் ரீட் பண்ணி ஸ்டோரேஜஸ் எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரீ டயர் நீங்கள் வந்து ட்ரெயினியாக இருக்கிறீங்க, படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டில் உள்ளதே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வேறு எல்லாமே நம்ம டிஃபால்ட்லேயே விட்டுறலாம். ஓகே, ஒரு சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, லோட் பேலன்சர்னால் என்னென்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து எந்த ஒரு விதத்துலேயும் வந்து மல்டிபிள் ரிக்வெஸ்ட் நிறைய வரும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ரிக்வெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்ளிகேஷன். அதுக்கு வந்து லோட் பேலன்சர் வீடியோவும் ஃபர்தர் அட்வான்ஸில் நம்ம தனியாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து அது தேவையில்லை, நம்ம சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே, இது ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸில் இருக்குது, x86 இருக்குது. வேணால் ஆம் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T3.micro, T3.small இருக்குது. இன்ஸ்டன்ஸ் டைப்பும் அதே மாதிரி தான். நம்ம வந்து சிஸ்டத்தில் வந்து இவ்வளோ ஸ்பீடு இவ்வளோ ரேம் ஹை ஸ்பெக்கு, நீங்கள் ஹை ஸ்பீடு ஹை ரேமு ப்ராசஸர் ஹை இதெல்லாம் நீங்கள் போகும்போது அதுக்கு தக்கன பே பண்ண வேண்டியது இருக்கும்ல, அது மாதிரி தான் இதுவும். நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு தக்கன நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, இது நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு தக்கன நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, தென் நம்ம வந்து வேறு எல்லாத்தையுமே டிஃபால்ட்டாக தான் விட்டுருக்கோம், எதையுமே நம்ம சேஞ்ச் பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுவும் மானிட்டரிங். நம்ம வந்து அப்ளிகேஷன் ரன் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் மானிட்டரிங், நம்ம அப்ளிகேஷன் மானிட்டரிங், உள்ள லாக்ஸ் மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த ஹெல்த் மானிட்டரிங். ஓகே, எல்லாமே பே தான். நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான பே பண்ண வேண்டியது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டாண்டர்ட் க்ளவுட் வாட் சார்ஜஸ் அப்ளைன்னு இருக்கும். இது வந்து இமெயில் நோட்டிஃபிகேஷன். என்டர் ஆன் இமெயில் அட்ரஸ் டு ரிசீவ் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் என்விரான்மெண்ட். ஓகே, நம்ம என்விரான்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் இல்லைன்னா கிராஷ் லாக்ஸு ஏதாவது ஃபிட்ஸுக்குள்ள நோட்டிஃபிகேஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் மெசேஜஸ் வேணும்னா நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். பை டிஃபால்ட்டில் தான் நம்ம எல்லாத்தையுமே கொடுத்துருக்கோம், எதையுமே சேஞ்ச் பண்ணலை. ஓகே, நான் வந்து இதில் யூஸ் பண்ண போகிறது வந்து அப்பாச்சி சர்வர். ஸோ நான் இன்ஜினியர்ஸ்லேருந்து அப்பாச்சிக்கு மாற்றிக்கிறேன். ஓகே, டாக்குமெண்ட் ரூட் எல்லாமே இப்போ நம்ம செட் பண்ண வேண்டாம், நம்ம அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆனதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து பிஹெச்பி லாராவெல் கோடிங் லெட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் டாக்குமெண்ட் ரூட் வந்து /public உள்ளாடி இருக்கும். அதை நம்ம எப்படி வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் எடிட் பண்ணி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறோம். ஓகே, இது வந்து மெமரி லிமிட்டு எல்லாமே டிஃபால்ட்லேயே இருக்கட்டும். ஓகே, நம்ம இதில் பண்ணுற எல்லாத்தையுமே வந்து நம்மளால் எடிட் பண்ணியும் சேஞ்ச் பண்ண முடியும் கான்ஃபிகரேஷன்ஸில். ஓகே, இது வந்து நம்ம ஈனி ஃபைலில் கொடுப்போம்ல, என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ், அதெல்லாம் நீங்கள் வந்து இதில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம வந்து ரீகேப் ரிவ்யூ பண்ணுறது தான். ஓகே, நம்ம செலக்ட் பண்ணது வந்து வெப் சர்வர் என்விரான்மெண்ட்டு, கொடுத்தது வந்து இபி டியூட்டோரியல் அப்ளிகேஷன் நேமு, என்விரான்மெண்ட் வந்து டெஸ்ட்டு, அப்ளிகேஷன் வந்து சாம்பிள் கோடு வந்து செலக்ட் பண்ணோம். இது வந்து நம்ம செலக்ட் பண்ணது PHP 8.2 லினக்ஸ் 2023 4.2.0 வந்து நம்ம டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும், சர்வீஸ் ரோலு, இது வந்து நம்ம கொடுத்த கீ பேர், இது வந்து ப்ரொஃபைல் நேம். ஓகே, ரோலு இல்லை டேட்டாபேஸ் எதுவுமே கொடுக்கல. மானிட்டரிங் எல்லாமே நம்ம டிஃபால்ட்டில் தான் கொடுத்தோம், எதையுமே சேஞ்ச் பண்ணல. ஜஸ்ட்டு இன்ஜினியர்ஸ்லேருந்து அப்பாச்சிக்கு மாற்றோம். நீங்கள் வேணால் இன்ஜினியர்ஸே யூஸ் பண்ணலாம், அதுவும் சேம் செட்டப்ஸ் தான் வரும், கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். உள்ளாடி உள்ள என்ன சொல்ல, நம்ம மேனுவலாக உள்ளாடி போய் டெர்மினலில் கான்ஃபிகரேஷன்ஸில் தான் சேஞ்சஸ் வரும். நம்ம அவுட்புட்டில் வந்து வெளியே பார்க்குறதுல எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தெரியாது. ஓகே, நான் சப்மிட் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் லாக் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒவ்வொரு இதாக க்ரியேட் ஆகும். யூசிங் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இது மாதிரி வரும். அடுத்து வந்து க்ரியேட் என்விரான்மெண்ட், ஒவ்வொரு லாகும் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இது வந்து ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இஸ் லான்ச்சிங் நியர் என்விரான்மெண்ட்.
திஸ் வில் டேக்ஸ் ஏ ஃபியூ மினிட்ஸ்னு சொல்லிட்டு அவங்களே நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஓஎஸ்ஏ இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே செட்டப் ஒன் பை ஒன்னாக இன்ஸ்டால் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் பண்ணி ஹோஸ்ட் ஆகி வரக்கூடியது. ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் எடுக்கும். ஓகே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 3 மினிட்ஸில் வந்து என்விரான்மெண்ட் வந்து நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே நீங்கள் கீழே லாக்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. ஈஸி இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு, எல்லாமே கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெல்த்தும் ஓகே தான். இப்போ நம்ம இந்த டொமைன் நான் சொன்னேன்ல டெஸ்ட்டு இபி டியூட்டோரியல் டாட் அந்த இதை நம்ம கொடுத்தோம்ல கஸ்டமைஸ்டாக, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க. ஓகே இப்போது நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கிரியேட் பண்ண டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்குது. ஓகே இதை மாதிரி நம்ம வந்து அடுத்த என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அதே மாதிரி ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி இதில் வந்து டெஸ்ட்டுக்கு பதில் டெவலப்மெண்ட்னு கொடுத்தா போதும். அடுத்து அதே மாதிரி ஃபார்மேட்டை திரும்ப பண்ணி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போதும். ஓகே உள்ளாடி உள்ள செட்டப்பை மட்டும் நீங்கள் ஒவ்வொரு இதை மாற்றினா போதும். அடுத்து நம்ம ஸ்விட்சும் பண்ணிக்க முடியும். மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸுக்கு உள்ளாடி அப்ளிகேஷன் லிங்கை மட்டும் மாற்றி கொடுக்க முடியும். இப்போது ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து இன்னொன்றுக்கு இதுலேருந்து இன்னொன்றுக்கு யூஆர்எல்லாம் மாற்றி கூட கொடுக்க முடியும். அது எப்படின்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்வாப் என்விரான்மெண்ட் டொமைன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த என்விரான்மெண்ட்டுக்கு இந்த டொமைன் வந்து ஸ்வாப் பண்ணி விடணும்னு நினைக்கிறீங்களோ மாற்றி விட்டால் போதும். ஜஸ்ட் இந்த டொமைன் வந்து அங்கே போயிடும். ஸோ ஈஸியாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து டெஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஓகே நீங்கள் வந்து இதை மாற்றி விட்டாலே டெஸ்ட்லேருந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம், இப்படி மாறி மாறி. அதுதான் வந்து இதில் ஸ்வாப் என்விரான்மெண்ட் டொமைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஆப்ஷன். ஓகே இந்த ஆக்ஷன்ஸுக்குள்ளாடி இதுலேயே ரீஸ்டார்ட் ஆப்ஷனு, ரீபில்டு, டெர்மினேட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். ஓகே நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்ஸில் இந்த என்விரான்மெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த பிரெட் கம்ஸை பார்த்துக்கோங்க, நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாரில் கான்ஃபிகரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே இந்த கான்ஃபிகரேஷன்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்ம அங்கே க்ரியேட் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணும்போது என்னெல்லாம் செட்டப் இருந்தோ அது எல்லாத்தையும் இதில் நீங்கள் மாடிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறதுனால நெட்வொர்க்கிங் அண்ட் டேட்டா பேஸ்ன்னு இருக்குல்ல, இதில் நம்ம எடிட்னு உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் டேட்டா பேஸ் ஆப்ஷன் வந்து நம்ம அங்கே க்ரியேட் பண்ணும்போது காமிச்சா அதே டேட்டா பேஸ் ஆப்ஷன் தான். அதை நம்ம வந்து எனேபிள் பண்ணால் போதும். எனேபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து MySQLனா MySQL, நீங்கள் போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா போஸ்ட்கிரஸ் SQL சர்வர் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து MySQLே விட்டுறேன். ஓகே சேம் செட்டப் தான், எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். உங்கள் சோர்ஸ் கோடில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது DB இன்ஜினு, நான் அதையும் டிஃபால்ட்லேயே விட்டுறேன். ஓகே இதுக்கப்புறம் உள்ள 3637 இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் 35லே விட்டுறேன். இது நம்ம MySQL அந்த சர்வர் ரன் ஆகக்கூடிய ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுவும் நான் டிஃபால்ட்லேயே விட்டுறேன். யூசர் நேம் வந்து நம்ம டிபியோட யூசர் நேம் வந்து EB ரூட். ஓகே பாஸ்வேர்டு வந்து நம்ம தான் மேனுவலாக கொடுக்கணும். கொடுத்துட்றேன். ஓகே இது அவைலபிலிட்டி ஃபோனு லோ ஹை. ஓகே டிஃபால்ட்டாக லோவில் இருக்குது, ஹையில் வச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தக்கன பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்னாப்ஷாட் அப்படின்னா என்னென்னா நம்ம டிபியோட ஒரு பேக்கப் மாதிரி. நம்ம டிபி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பேக்கப் எடுத்து S3 பேக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருக்கும். அதை நம்ம ஒருவேளை நம்ம வந்து டிபியை வந்து டெலீட் பண்ணாலுமே திரும்ப அந்த ஸ்னாப்ஷாட் மூலமாக வந்து நம்ம டிபியை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே இது மாதிரி நம்ம வந்து டிபியை செலக்ட் பண்ணி திரும்ப ரெக்கவர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து டேட்டா பேஸ் வந்து திரும்ப பழைய மாதிரியே க்ரியேட் ஆகிடும். இது வந்து என்னென்னா க்ரியேட் ஸ்னாப்ஷாட்டு என்னென்னா நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண என்விரான்மெண்ட் வந்து டெலீட் பண்ணும்போது இந்த டிபி என்ன பண்ணணும்னு உள்ளது தான் இது டேட்டாபேஸ் டெலிஷன் பாலிசி. ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சு டெலீட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டெலீட் பண்ண வேண்டாம் அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன். மூணாவது வந்து டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு உள்ள ஆப்ஷன். ஓகே நான் வந்து டிஃபால்ட் டெலீட்லேயே விட்டுறேன். ஓகே அதை நம்ம அப்ளை கொடுத்தா அப்ளை ஆயிரும். ஓகே அப்ளை கொடுத்தாச்சு. ஓகே இதில் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ரேஷன் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இஸ் அப்டேட்டிங் யுவர் என்விரான்மெண்ட். வெயிட் பண்ணுவோம். ஓகே நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு RDS அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். RDS இதை வந்து நம்ம புது டேப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். RDS பற்றி உங்களுக்கு கிளியராக தெரியணும் அப்படின்னா RDS வீடியோ ஏற்கனவே வந்து இந்த சீரீஸில் வந்து போஸ்ட் ஆகிருக்கு. அதோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். ஓகே அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RDSனால் எனக்கு சொல்லிட்டு கிளியராக புரிஞ்சிடும். இப்போ இதில் டிபி இன்ஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே இது கொஞ்சம் மினிட்ஸ் ஆகும், அதனால் வெயிட் பண்ணுவோம். ஓகே நம்ம இப்போ பார்த்தாச்சுன்னா தெரியும் டேட்டா பேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு, அவைலபிள்னு வந்துருச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி முன்னாடி பார்த்தாச்சுன்னா இதில் வந்து கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் இருக்கிறது வந்து இது வந்து எண்டு பாயிண்ட்டு, இதான் ஹோஸ்ட். ஓகே இது போர்ட்டு,
யூசர் நேம் வந்து என்ன இருக்குது, டிபி யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்தது தான். ஓகே, நம்ம மாற்றுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாடிஃபை கிளிக் பண்ணி நம்ம வந்து கான்ஃபிகரேஷனில் பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஃபர்கெட் ஆனாலும் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து என்விரான்மெண்ட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு அப்ளிகேஷனும் க்ரியேட் பண்ணிட்டோம், ஒரு டேட்டா பேஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு பேசிக்காக ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆயிடுச்சு, சாம்பிள் அப்ளிகேஷனு. நம்ம டேட்டா பேஸும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அப்ளிகேஷனை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நான் வந்து இப்போ லாராவல் பிஹெச்பி அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறது போகிறதுனால இந்த அப்ளிகேஷனில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஃபிகரேஷனில் வந்து இது வந்து டிபி ஹோஸ்ட்டு, டிபி போர்ட்டு, டிபி இந்த மாதிரி வந்து இதிலேயே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் வந்து இந்த நேமில் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும். ஓகே, லாராவல் 11ல் டிஃபால்ட்டாக இப்படி தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற செட்டப் வந்து Node.js இருந்தாலும் அதுக்கும் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க. ஸ்ப்ரிங் பூட் அது மாதிரி இருந்தாலும் இப்படி தான் கொடுத்துருப்பீங்க. இது மாதிரி வேறு லாங்குவேஜஸாக இருந்தாலும் நீங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இது மாதிரி தான் கொடுத்துருப்பீங்க. ஓகே, அதனால் அதே என்விரான்மெண்ட் வேரியபிளை இப்போது எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து லாராவல் ஹோஸ்டிங் இருக்குது. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா லாராவல் டிப்ளாய்மெண்ட் இருக்குது. அடுத்து இதை மாதிரி அடுத்த தேடி பார்த்தாச்சுன்னா இபி Node.js டிப்ளாய்மெண்ட்டு இப்படி சர்ச் பண்ணி பார்த்தாலும் Node.js டிப்ளாய்மெண்ட்டும் இருக்கும். ஓகே, இதை மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டுக்கும் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதே மாதிரிப்பட்ட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் வந்து உள்ளாடியே நம்ம டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணால் டிபி வந்து க்ரியேட் ஆகி வரும்போதே இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம அப்ளிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். ஓகே, அதனால் நம்ம இதை வந்து நம்ம அப்ளிகேஷனில் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிப்ளாய் ஆன உடனே நம்ம டேட்டா பேஸும் நம்ம அப்ளிகேஷன் வந்து கனெக்ட் ஆகிரும். ஸோ நம்ம வந்து இந்த செட்டப்பை வந்து நம்ம அப்ளிகேஷனில் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் கொடுக்கணும். ஸோ நான் லாராவெல்லில் வந்து டேட்டா பேஸ் .phpயில் இருக்குது. ஸோ நான் இதில் வந்து நான் கொடுத்துட்றேன் போட்டு பாஸ்வேர்டு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த நேம்ஸு முதல்ல இருந்துச்சுல்ல இன்வின் வேரியபிள்ஸ் அதெல்லாம் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. அடுத்து வந்து அந்த ஃபைலை வந்து சிப் பண்ணணும். எப்படி சிப் பண்ணணும்னா கரெக்டாக ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளாடி இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட்டு, இதுக்குள்ளாடி போயிட்டு நோட் மாடியூல்ஸு இந்த சிப் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய மெயின் ஃபோல்டருக்குள்ளாடி இருக்கக்கூடிய சப் ஃபோல்டர்ஸை மட்டும் நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிப்பை மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணால் போதும். எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்லோட் அண்ட் டிப்ளாய்ன்னு இருக்கும். அந்த அப்லோட் அண்ட் டிப்ளாயை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சூஸ் ஃபைல் இருக்கும். சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சோர்ஸ் கோட் சிப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தா அப்லோட் ஆகிரும். ஓகே, அடுத்து நம்ம வந்து வெர்ஷன் லேபிள் வந்து செட் பண்ணிக்கலாம். அந்த வெர்ஷன் லேபிள் வந்து V1ன்னு கொடுத்துக்கிறேன். டிப்ளாய் கொடுத்தாச்சுன்னா டிப்ளாய் ஆகிரும். ஓகே, இதுவும் ஒரு 1 or 2 minutes எடுக்கும். ஓகே, இது ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் இஸ் அப்டேட்டிங் யுவர் என்விரான்மெண்ட் டு கேன்சல் திஸ் ஆப்பரேஷன்ஸ் அபார்ட் கரண்ட் ஆப்பரேஷன் இருக்கும். இதில் நீங்கள் அபார்ட் கரண்ட் ஆப்பரேஷன் கொடுத்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கிறத வந்து கேன்சல் பண்ணிடும். ஸோ நம்ம வந்து இதை வெயிட் பண்ணலாம். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் என்விரான்மெண்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நம்ம இந்த யூஆரில் கிளிக் பண்ணி பார்த்தா எரர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது 500 சர்வர் எரர் அப்படின்னு சொல்லிட்டு. இது எதனாலனா நம்ம வந்து கீ ஃபைலை வந்து அப்லோட் பண்ணணும். லாராவலை பொறுத்த வரைக்கும் வந்து ஆப் கீ வந்து ஒன்று அப்லோட் பண்ணணும். நான் வந்து அது என்விரான்மெண்ட் வேரியபிளை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதில் வந்து கான்ஃபிகரேஷனுக்கு போனீங்கன்னா சேம் நம்ம டிபி கிரியேட் பண்ண மாதிரியே தான் கீழே அப்டேட்ஸ் மானிட்டரிங் அண்ட் லாகின் இருக்குல்ல, அதில் நம்ம எடிட் பண்ணி இஎன்வி வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வந்து அப்டேட்ஸ் மானிட்டரிங் அண்ட் லாகிங்கை வந்து எடிட் கிளிக் பண்ணியாச்சுன்னா இதில் லாஸ்ட்டில் இதில் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ரூட்டில் வந்து நம்ம வந்து லாராவெல் கோடிங் நெட்டர் இந்த மாதிரி லாராவெல்லில் உள்ள ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து /public உள்ளாடி தான் வந்து ரூட் ஃபைல் இருக்கும். ஸோ நான் வந்து /publicனு கொடுத்துக்கிறேன். அடுத்தது இது என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நம்ம வந்து இஎன்வி ஃபைலோட என்விரான்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணக்கூடிய இடம். இதில் வந்து நான் ஆப் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஆப் கீ இந்த கீ இருந்தால் தான் லாராவெல் அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ நான் இதை அப்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்தது ஆப் இஎன்வி வந்து கொடுத்து
டெவலப்மெண்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே போதும். இதை மாதிரிப்பட்ட கீஸை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு கஸ்டம் கீ நீங்கள் கொடுத்து அதோட வேல்யூ நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளாக எடுத்துக்கும். ஓகே இப்போ வந்து அப்ளை கொடுத்தா இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து கிரியேட் ஆகிரும். நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம அப்டேட் பண்ண என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் அப்டேட் ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே திரும்ப அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து URL கிளிக் பண்ணி பார்த்தாச்சுன்னா இப்போ நம்ம லாராவல் அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டிப்ளை ஆகிடுச்சு. ஓகே நம்ம டிபியோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸும் அதிலேயே கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ கிடக்கும்னா நிறைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்லோட் அண்ட் டிப்ளாய் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷன் வெர்ஷன்ஸில் வந்து இதில் கிடக்கும். V1 V2 V3ன்னு சொல்லிட்டு கிடக்கும். நீங்கள் அதை திரும்ப செலக்ட் பண்ணி எனக்கு இப்போ அப்லோட் பண்ண வெர்ஷன் வேண்டாம், நான் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வெர்ஷன் வேணும்னாலுமே அப்படி செலக்ட் பண்ணி திரும்ப வந்து ஆக்ஷனை செலக்ட் பண்ணி டிப்ளாய் கொடுத்தீங்கன்னா டிப்ளாய் ஆகிரும். ஓகே இன்னும் ஒரு 1 மாதம் 2 மாதம் வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 டிப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு மொதல் வெர்ஷன் வேணும்னாலுமே நீங்கள் வந்து முதல்ல செலக்ட் பண்ணி திரும்ப டிப்ளாய் கொடுத்தீங்கன்னா டிப்ளாய் பண்ணிக்க முடியும். இது வந்து வெர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி. நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இதில் வெர்ஷன் மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அடுத்து நம்ம டிப்ளை பண்ணுறதா இருந்தால் V2 கொடுத்து மெயின்டைன் டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அடுத்த வெர்ஷன் நேம் அப்படி கொடுத்து நம்ம வந்து வரிசையாக வெர்ஷன் லேபிள் கொடுத்து நம்ம டிப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே எல்லாமே வந்து S3ல வந்து அப்லோட் ஆகும். நம்ம வந்து சோர்ஸ் கோட் வந்து திரும்ப டிப்ளை பண்ணுறதா இருந்தால் இப்படி டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம வந்து ஒரு MySQL ஒர்க் பெஞ்சில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அது எப்படின்னா இப்போ இந்த டேட்டாபேஸ் RDSக்குள்ளே போனீங்கன்னா இந்த டேட்டாபேஸ் நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே போயிட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி அண்ட் செக்யூரிட்டி டேபில் VPC செக்யூரிட்டி குரூப்னு இருக்கும். ஓகே அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் வந்து செட்டப் வந்து போர்ட்டை வந்து வெளியேருந்து அலோவ் பண்ணால் தான் நம்ம MySQL ஒர்க் பெஞ்சிலேருந்து இந்த டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப் உள்ளாடி போயிட்டு இன்பவுண்ட் ரூல்ஸில் நம்ம வந்து இது வந்து எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கு ஏற்கனவே ஆக்சஸ் இருக்கும். நம்ம வந்து வெளியேந்து TCP ஆல் TCP பெர்மிஷன் கொடுப்போம். இதில் வந்து உங்கள் IP அட்ரஸ்லேருந்து மட்டும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு MyIP கொடுங்க. இல்லைனா வந்து எனிவேர்னா இன்டர்நெட். ஓகே 0.0.0// இது வந்து இன்டர்நெட் ஆக்சஸ். RDS பற்றி முழுசாக தெரியணும்னா வீடியோ வந்து உங்களுக்கு கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபுல் RDS வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். செக்யூரிட்டி குரூப்பும் உங்களுக்கு புரியும். ஓகே அடுத்து வந்து MySQL வந்து நான் வெளியே தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ நான் ஆட் ரூல் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதுலேயே MySQL கொடுத்துக்கிறேன். MySQL போர்ட் வந்து நான் வெளியே இன்டர்நெட்லேருந்து இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் சர்வராக இருந்தால் உங்களோட IP அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஓகே நான் சேவ் ரூல் கொடுத்துக்கிறேன். இப்போது நம்ம RDSக்கு திரும்ப போய்க்கலாம். RDS இன்ஸ்டன்சஸ் இதில் வந்து நம்ம வந்து ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே MySQL ஒர்க் பெஞ்சில் வந்து நம்ம ஆட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு டெம்பரரியாக ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் இப்போ இதில் டெஸ்ட் டிபின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இதில் TCP IPலேயே இருக்கணும். இதில் தான் நம்ம வந்து அங்கே உள்ள டிபி எண்டு பாயிண்ட் கொடுக்கணும். இந்த எண்டு பாயிண்ட் இருக்குல்ல இந்த எண்டு பாயிண்ட்டை கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஐபியை கொடுத்தீங்கன்னா அது செக்யூர்ட். ஓகே உங்கள் சிஸ்டத்தில் மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சர்வர் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா நம்ம வந்து யூசர் நேம் வந்து EB ரூட் கொடுத்தோம். ஸோ நான் EB ரூட் கொடுத்துக்கிறேன். கீ வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தா சக்ஸஸ்னு வரும். ஓகே நம்ம வந்து அங்கே செக்யூரிட்டி குரூப்பில் வந்து பெர்மிஷன் மாற்றி கொடுத்தனால தான் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே ஓகே கொடுத்துட்டு டெஸ்ட் டிபியை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா ஓகே நம்ம டேட்டாபேஸ் வந்து EBDBன்னு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆடிங் டேட்டாபேஸ் டு எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் என்விரான்மெண்ட் இருக்குது. நம்ம அதில் ஆட் பண்ணும்போது டிஃபால்ட்டாகவே வந்து டிபி கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக டேட்டாபேஸ் நேம் வந்து EBDBன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகும். ஓகே நீங்கள் வேணால் வேறு வந்து இது மாதிரி ஒர்க் பெஞ்சில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்களே வந்து வேறு மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து புதுசாக அப்டேட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா புதுசாக ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து SQL வந்து ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து ஒரு ஸ்கீமை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் டிபி க்ரியேட் பண்ணி திரும்பவும் வந்து இன்டெகிரேட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து என்விரான்மெண்ட் வேரியபிளில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டேட்டாபேஸையும் நம்ம இதில் எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ட்ரெயினியாக இருந்தீங்கனாலோ இல்லைனா ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கீங்கனாலோ இப்படி வந்து AWS சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி பார்த்துட்டு வந்து அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடணும். ஓகே அது எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணும்போதும் அது என்விரான்மெண்ட் டெலீட் பண்ணால் டெலீட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் நம்ம செட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து என்விரான்மெண்ட்ஸில் வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் பிரெட் க்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். எலாஸ்டிக் பீன்ஸ்டாக்கில் என்விரான்மெண்ட்ஸில் இருக்கும். இதில் வந்து நான் என்விரான்மெண்ட்டை செலக்ட் பண்ணி ஆக்ஷன்ஸில் போயிட்டு இதில் நீங்கள்
டெர்மினேட் என்விரான்மென்ட் இருக்குது. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி கேட்கும். ஓகே, இதில் வந்து நீங்கள் வந்து என்விரான்மென்ட் நேமை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா டெர்மினேட்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்விரான்மென்ட் வந்து டெர்மினேட் ஆயிரும், அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆயிரும், டேட்டாபேஸ் போயிடும், எல்லாமே வந்து டெலீட் ஆயிரும். ஓகே, நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கீங்கன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து நீங்கள் எதிர்பாராதமாக பில்லு வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃப்ரீ டைம் முடிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் பாலிசியை தாண்டி நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அந்த லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உள்ளது எல்லாத்துக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக எது மாதிரிலாம் வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நான் அதை வந்து அடுத்து ஃபர்தராக உள்ள இதில் அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெக் வித் பி சேனலுக்கு. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இது மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, அடுத்த சர்வீஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.